வருவது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு காரியம் உண்டு. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது? என் வாழ்க்கையில மட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு அவமானம் வருகிறது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருகிறது? நான் என்னால தாங்கவே முடியலையே. மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இது வரணும்? எனக்கு மட்டும் ஏன் சம்பவிக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம் வருது? எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்று சொல்லி நம்ம எல்லாருமே எனக்கு மட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம கேட்கிறோமே இல்லையா? சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தான் இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை தான். அப்ப எல்லாருக்கும் காமனா, எல்லாருக்கும் பொதுவாக நம்ம எல்லாருமே பிரச்சனையின் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்பங்களின் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீமையின் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இது வேதம் சொல்லுகிறது. வேதத்துல சொல்ல வெளிப்பாடு என்னன்னா, இது ஏன் நடக்கிறது அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல கர்த்தர் வெளியரங்கமாக ஆண்டவர் ஆளுகிற அல்லது ஆண்டவர் ஆட்சி செய்கிற ஆட்சிக்குள்ளாக நம்ம இல்ல. திருப்பி சொல்றேன், நம்ம யாருக்கு கீழே நேரடியாக உலக பிரகாரமாக அல்லது மாம்சீக பிரகாரமாக தேவன் ஆட்சி செய்கிற அந்த ஆளுகைக்குள்ளாக நாம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தீமை நிறைந்த பிசாசு ஆளுகிற இந்த உலகத்துக்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல புரியுதா? நம்ம இங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பிசாசு தான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சிக்கு கீழே தான் நாம் மாம்ச பிரகாரமாக உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எனக்கு நல்லது நடக்கும், எல்லாமே நல்லதா முடியும், நல்லதா நடக்கும், நல்லதா வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப தவறானது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நியாயமற்றது. ஏன்னா தீமையான இடத்துல இருந்து நமக்கு நன்மை வருமா? சொல்லுங்க. தீமை நிறைந்த இடத்துல எனக்கு மட்டும் நன்மை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம் பாருங்க. ஏன்னா நமக்கு நம்மை சுற்றிலும் முற்றிலுமாக தீமை தான் நிறைந்திருக்கிறது. அது பாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு மட்டும் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சோம்னா நடக்குமா? அது 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 சாத்தியமா? சொல்லுங்க. இல்ல, சாத்தியமே இல்ல. எனக்கு மட்டும் எல்லாமே லகுவா கிடைக்கணும், ரொம்ப ஈஸியா வரணும், ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப துன்பப்படாம எனக்கு எல்லாம் அப்படியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கவே அது சரியல்ல. கவனிங்க. அப்ப தீமை உண்டு. அப்ப அதை நாம் அறிந்து கொள்ளணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கிறோம் அப்படிங்கறத முதலாவதா நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இந்த புரிந்து கொள்ளல அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளல அப்படின்னா அதுல என்ன இருக்கு? அதுல அப்ப நம்மகிட்ட தான் அறியாமை. அப்ப இன்னும் நம்ம சரியா என்ன செய்யல? சொல்லுங்க. புரிந்து கொள்ளல. டேங்க்ல தண்ணியே இல்ல, டேங்க்ல தண்ணி இல்ல, பைப்பு திருப்புறோம், கண்டிப்பா தண்ணி வரும், எனக்கு வரும் அப்படின்னா வருமா? சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, வரும். சொல்லுங்க. அப்படின்னு வருமா? வராது. ஏன்னா அங்க என்ன இல்ல? தண்ணி இல்லங்க. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். எனக்கு மட்டும் ஏதோ நல்லா நடக்காதா, எனக்கு மட்டும் பிரச்சனை மாறாதா, என்னுடைய தீர்வு வராதா அப்படி நினைக்கிறாது. அது ஏன்னா நம்ம இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தீமை தான். அங்கிருந்து ஒரு நன்மை நமக்கு என்ன செய்யாது? வராது. நன்மை வராது. ஒருவர் வந்து நமக்கு அவன் தானாக வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். சொல்லுங்க. இலவசமா எதையும் நமக்கு பெற்றுக்கொள்ளவே உலகத்துல முடியாது. எந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு அப்படியே நமக்கு வராது, தானாக வராது. தானாக என்ன செய்யாது? வராது. அப்போ நாம் முதலாவதாக இந்த தீமை நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த,
மோசமான பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிற, நமக்கு விரோதமாக சத்துரு ஆண்டு கொண்டிருக்கிற, நாம் எப்பொழுது இவனை சாகடிக்கலாம், எப்பொழுது இவனை அழிக்கலாம், எப்பொழுது இவனை கெடுக்கலாம் என்று சொல்ல அந்த சூழ்நிலை மத்தியில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து இருக்கிறோம் என்கிறதை முதலாவதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சத்துரு மட்டும் காரணம் அல்ல. எப்படிங்க? சத்துரு மட்டும் இல்ல காரணம் இல்ல. ஒருத்தர் கிணத்து பக்கத்துல அந்த அந்த கைப்பிடி சுவருக்கு கிணறு சுத்தியும் அந்த சுவத்துல மேல படுத்து தூங்கிட்டு இருந்தான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். அந்த வழிய பிசாசு வந்தான், சாத்தன் வந்தான். சாத்தன் வந்து நேரம் வந்தானா அவன் தூங்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு அவனை தட்டி எழுப்பி, ஏங்கி தூங்காத, நீ தூங்காத, நீ இப்ப என்ன செய், அங்க பக்கத்துல அங்க மோட்டர் ரூம் இருக்கு பாத்தியா, அந்த ரூமுக்கு போய் என்ன செய், தூங்கு அப்படின்னா. ஏங்க இப்படி தூங்க சொல்றீங்கன்னா, ஆமா நீ இந்த கிணத்து மேட்டுல படுத்துட்டு நீ புரண்டு படுத்து கிணத்துக்கு விழுந்துருவ, செத்து போயிருவ, உனக்கு எல்லாம் பாதகம் வந்துரு, கடைசியில என்ன பிசாசு தள்ளி விட்டான்னு சொல்லி என் பழியில என் மேல போட்டுருவ, பழியெல்லாம் என் மேல போட்டுருவ, அதனால என்ன செய்ய, இப்பவே என்ன செய்ய, இப்ப எந்த தங்க போய் தூங்கிக்கோ, என் மேல பழி போடாத அப்படின்னு அவன் என்ன செய்ய சொன்னானா. நல்லா கவனி, இன்னைக்கு நிறைய பாதி பிரச்சனை காரணம் யாருன்னா பிசாசு இல்ல, மற்ற யாரும் இல்ல, யாருதான், நம்ம தான் பிரச்சனை காரணம். அநேக பிரச்சனைகள் இன்னைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் கடந்த நாட்களிலே நம்ம செய்த சில காரியங்கள் தான் இன்றைக்கு விளைவாக பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாம் செய்த தவறுகள், நாம் செய்த காரியங்கள், அந்த விளைவாக இன்றைக்கு நாம் பல பாடுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம தீமை நிறைந்த உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை இருந்த போராட்டம் உள்ள உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இரண்டாவது அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் யாருதான், நாம் தான். சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய அஜாக்கிரதையான காரியங்கள், நம்முடைய அறியாமையினுடைய செயல்கள், அநேக சமயத்துல நாமே போய் வேணும்னு என்ன செய்யறோம், சில காரியங்கள் செய்து அநேக பிரச்சனைக்கு காரணமாக நாம் மாறிவிடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இது யாருமே நம்ம வந்து இது வந்து அடிப்படையான எல்லாத்துக்கும் பொதுவான சத்தியம். நம்ம உலகத்துல நம்ம தமிழ்ல பழமொழிகள் உண்டு. வினை விதைக்கிறவன் திணை விதைக்கிறவன், அப்படிதானே? அப்ப எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இது வந்து உலகத்துல அத்தனை பேருக்கு ஒரே நியதி. அப்போ இன்றைக்கு நாம் அறுக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், இதுக்கு காரணம் யாருன்னா ஒரு நாள் நாம விதைச்சதுதான். சொல்லுங்க. நம்ம விதைச்சத இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம அறுக்கிறோம். சொல்லுங்க. நம்ம கடந்த நாட்களில் விதைத்ததை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், கடந்த நாட்கள் விதைத்த தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம எதெல்லாம் விதைத்தோமோ, வார்த்தையில, பேச்சுல, நடக்கையில, செயல்களில எதெல்லாம் விதைத்தோமோ அதன் விளைவாக இன்றைக்கு நாம் அநேக தீமைகளை, பிரச்சனைகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அது நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், சொல்லுங்க. எத்தனை புரியுது சொல்றது? இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், அறுப்போம். நேற்றைக்கு விதைத்ததை இன்றைக்கு நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலையில விதைத்ததெல்லாம் இன்னைக்கு நம்ம அறுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அது நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், அறுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. இதனால யார் என்ன செய்யக்கூடாது, மோசம் போகவே கூடாது. அந்த வசனத்தை படிங்க. கலாத்தியர்கள் நிருபம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 படிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீங்க கேவலம் பேசுற அளவுக்கு தன்னை அவர் அந்த நிலைமைக்கு விட மாட்டாரு. நான் சொல்ல புரியுதா? நீங்க ஆண்டவரை ஒரு மனுஷன் வந்து பரியாசம் பண்ற அளவுக்கு தன்னை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அந்த நிலைமையில என்ன செய்ய மாட்டாரு, கர்த்தர் விட மாட்டார். அதனால நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க வந்து மோசம் போயிடாதீங்க. அப்படின்னா உங்க இதயத்துல நீங்க வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, படிங்க.
அப்ப மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா அறுப்பான். புரிஞ்சுதா? இப்போ இது காரணம் யாரு இல்ல? இங்க யார போட்டுக்குது? கர்த்தர் இல்ல. நீங்க 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 தீமை அறுத்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருதான்? சொல்லுங்க. கர்த்தர் தான் சொல்லிடாதீங்க. அப்படிதான் சொல்லுது போட்டுது. கர்த்தர் தன்னை என்ன செய்ய மாட்டா? பரியாசம் பண்ண விட மாட்டார். நீங்க ஆண்டவர் குற்றம் சுற்றாற்ற அளவுக்கு அவர் தன்னை விட மாட்டாரு. நீங்க இதை விதைச்சீங்களோ அதான் நீங்க அறுத்துட்டு இருக்கீங்க. இது காரணம் யாரு இல்ல? சொல்லுங்க. கர்த்தர் இல்ல. இது காரணம் கர்த்தர் கிடையாது. அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் என்ன செய்யறோம்? அறுக்கிறோம். அப்போ கடந்த காலங்களிலே நாம் நன்மைகளை விதைத்திருப்போமானால் இந்த நாட்களிலே நம் நன்மை அறுத்திருப்போம். சொல்லுங்க. கடந்த காலங்களிலே நன்மையானதை மட்டும் நாம் விதைத்திருப்போமானால், ஆசீர்வாதமான ஏதுவான காரியங்களை விதைத்திருப்போமானால் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்வோம்? அறுத்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான காரியங்களை விதைப்போமானால் நாளைக்கு ஆசீர்வாதங்களை என்ன செய்வோம்? அறுப்போம். இல்ல, நான் அதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு நான் நேற்று எப்படி நான் விதைத்தேனோ, கடந்த காலம் இதை விதைத்தேனோ அதுவே இன்னும் விதைக்க நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி விதைப்பேன். ஆனால் கடந்த இன்னும் வரப்போற காலத்துல, நீ வருங்காலத்துல இன்னும் அதே போல தீமையானதான் என்ன செய்வோம்? அறுப்போம். எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா. அப்ப மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்போம். அதனால யாரையும் நீ என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. இது காரணம் அவங்க தான், இது காரணம் இவங்க தான், தேவன் தான், பிசாசு தான் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. முதலாவதாக நம்ம இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தீமை நிறைந்த பிசாசு ஆளுகிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க எந்த வித நன்மை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது, நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் யார் தான்? நம்ம தான். இந்த ரெண்டு தான் முக்கியமான பிரதானமான நம்ம வாழ்க்கையில ஏன் 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 என்று சொல்லி பல விஷயங்கள் கேள்வி கேட்கிறோமோ, ரெண்டு தான் பதில். எத்தனை புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை புரிந்தது? அல்லேலூயா. அப்போ இதுதான் நிலைமை. இதுதான் நிலைமை. அப்போ நாம் பிரச்சனை காரணம் எது அப்படின்னு புரிஞ்சிச்சு. பிரச்சனைக்கார காரணம் என்ன? நம்ம இருக்கிற நிலைமை, நம்ம இருக்கிற இடமே அதுதான். பிரச்சனை இருந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, அநேக பிரச்சனை காரணம் யார் தான்? நாம தான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் ஒரு மனுஷனை குறித்து நாம தியானிச்சோம். கல்லறையில் இருந்த பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். அந்த பிசாசு பிடித்த மனுஷனை ஆண்டவரை அவன் தொழுது கொண்டான் பைபிள் போட்டிருக்கு. தேவன் என்ன செஞ்சான்? பணிந்து கொண்டான். அப்ப அவ்வளவு பிசாசுகளும் தேவனை பணிந்து கொள்வதற்கு அவனை தடை பண்ண முடியல. சொல்லுங்க. அவ்வளவு பிசாசு உள்ள இருக்கு. அவ்வளவு இருந்தாலும் அவன் தேவ சமூகத்தில் வந்தான், கர்த்தரிடத்தில் வந்தான், ஓடி வந்தான், தேவனை பணிந்து கொண்டான். தேவன் நோக்கி அவன் ஏதோ ஒரு விண்ணப்பங்களை எடுக்கிறான். அதெல்லாம் தடை பண்ண பிசாசுனால என்ன செய்யல முடியல. இதுதான் பிசாசுடைய எல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில எல்லைகள் பிசாசுக்கு உண்டு. அதை தாண்டி நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த, அதை தாண்டி நம்ம மேல ஆளுகை செலுத்த பிசாசுனால முடியாது. சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதை பிசாசுனால் தடை பண்ண முடியாது. நீங்கள் நன்மை செய்யும் போது அதை பிசாசுனால் தடை பண்ண முடியாது. அவனுக்கு சில எல்லைக்குறிகள் உண்டு. அந்த எல்லைகளை தாண்டி அவனால வரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நாம அநேக சமயத்துல சாக்கு போக்குகளுக்காக பிசாசை இழுத்து கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஜெபிக்காத காரணம் அவன் தான். வேத வாசிக்காத காரணம் அவன் தான். நான் வாழ்க்கை நன்மை வராது அத்தனை விஷயத்துக்கு காரணம் யாரு தான்? சொல்லுங்க. ஒரு முதலாளி இருந்தார். அந்த முதலாளிக்கு பெரிய ஒரு வயல் இருந்தது. கவனி எல்லாரும். முதலாளி பெரிய வயல். அந்த வயல்ல வேலை செய்வதற்காக அவர் அநேக மனுஷர்களை, திறமை வாய்ந்த மனுஷர்களை
வேலைக்கு அமர்த்தினார். அமர்த்திட்டு அந்த முதலாளி சொன்னாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா போய் என்ன செய்யுங்க, எல்லாம் பண்படுத்துங்க, நிலத்தை என்ன செய்யுங்க, அந்த வயலை இந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்துங்க. எல்லாம் பண்படுத்தினாங்க, எல்லாம் உழுது நல்ல அந்த விதைக்கிறதுக்கு ஏதுவாக நிலத்தை சரிப்படுத்தினார்கள். கவனிங்க, உடனே நாங்க நிலத்தை எல்லாம் பண்படுத்திட்டோம், நிலமல் இப்பொழுது விதைப்பதற்கு ஏற்ற நல்ல நிலமாக இருக்கிறது என்று சொன்ன போது உடனே அந்த எஜமான் சொன்னாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இந்த பகுதியில் இந்த விதைகளை விதைங்கள், இந்த பகுதியில் இந்த விதை விதைங்க, அந்த பகுதியில் அந்த விதை விதைங்க என்று சொல்லி அந்தந்த விதைகள் அந்தந்த ஏற்றது நிலத்துக்கு ஏற்றவாறு விதைகளை அவர் கையில் கொடுத்தார். கவனிங்களாம், கையில கொடுத்துட்டார். எல்லாம் விதைச்சாச்சு. இப்ப இவங்க இந்த விதை விதைக்கிறவங்க, இந்த நிலத்துல வேலை செய்யறவங்க எந்த சமயத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா பகல் நேரத்துல வேலை செய்யறாங்க. நைட்டு யாராவது விவசாயம் பண்ணுவாங்களா? நைட்டு யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படித்தானே? பகல்ல தான் பண்ணுவாங்க. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போயிடுவாங்க. அந்த காலையில வேலையை தொடங்கிடுவாங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்ப இவங்க எல்லாரும் போய் என்ன செஞ்சாங்கன்னா அந்த வயல்ல வேலை செய்து அந்த நல்ல ஏற்ற விதைகளை விதைத்து அந்த விதை நல்லா முளைத்து வரும்படியாக ரொம்ப கவனமாக வேலை செய்தார்கள். எல்லாரும் கூப்பிட்டு என்ன செஞ்சாருன்னா அந்த முதலாளி எல்லாருக்கும் 1000 ரூபாய் சம்பளம் தரேன், ஒவ்வொருவருக்கு என்ன சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம் தரேன் என்று சொல்லி சம்பளம் வாங்கி கொடுத்தார். அதோட அந்த முதலாளி நிக்கல, இன்னும் சில பேரை அவர் அழைத்தார். இன்னும் சில வேலைக்காரர்களை வெளியிருந்து அழைத்து, உங்களுக்கு ஒரு பொறுப்பை தர்றேன், உங்களுக்கு ஒரு வேலை தர்றேன், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நைட்டு நேரத்துல நீங்கள் என்ன செய்யணும், இந்த வயல் என்ன செய்யணும், விழித்திருந்து நீங்க பாதுகாக்கணும். விழித்திருந்து என்ன செய்யணும், நீங்க பாதுகாக்கணும். ஏன்னா யார் வேணா வந்து என்ன செய்யலாம், இல்ல களைகளை விதைச்சிடலாம், யார் வேணாலும் இந்த பயிர்களுக்கு சேதத்தை உண்டாக்கிடலாம், மோசத்தை உண்டாக்கிடலாம். அதனால என்ன செய்யணும், விழித்திருந்து நீங்க காக்கணும். உங்களுக்கு எத்தனை சம்பளம் தர்றேன் அப்படின்னா 2000 ரூபாய் தரேன். உங்களுக்கு எத்தனை தரேன்? 2000 ரூபாய் சம்பளம் தரேன். உடனே அந்த நைட்ல விழித்திருந்து காத்திருந்து வேலை செய்யற அந்த வாட்ச்மேன் அந்த வேலைக்காரங்களே, ஓகே நாங்க இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறோம் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறோம் என்று சொல்லி அவங்க வேலை செய்தாங்க. நல்ல கவனி, விழித்திருந்து என்ன செஞ்சாங்க, நைட் முழுவதும் விழித்திருந்து அந்த வயலை என்ன செஞ்சாங்க, காவல் காத்தார். கவனிங்க, அப்ப காவல் காக்கும் போது அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க, நல்ல பயிர் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த விதைகளுக்கு ஏற்ற பயிர்கள் என்ன செய்யுது, நல்லா ஒவ்வொரு நாளும் வளருது, எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே அவளை கூப்பிட்டு பாராட்டினார். ஒரு வாரம் போனது அவர்களை கூப்பிட்டு பாராட்டினார். பரவாயில்ல, நீங்க நல்லா காவல் காக்குறீங்க, நல்லா காவல் காக்குறீங்க, நல்ல பயிரெல்லாம் வளர்ந்து, சொல்லுங்க நீங்க நிச்சயமா தூங்கலன்னு எனக்கு தெரியும், நிச்சயமா நீங்க தூங்கல. அதனால நீங்க 2000 ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன், 500 ரூபாய் சேர்த்து 2500 ரூபாய் என்ன செய்யறேன், உங்களுக்கு சம்பளம் தரேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஓ 2500 தர்றாரு, நல்லா வாங்கிட்டாங்க. அதே போல என்ன செஞ்சாங்க, 2 வாரம் 3 வாரம் போனது, எந்த பிரச்சனையும் நல்ல பயிர் என்ன செய்யுது, நல்லா வளர்ந்து வருது. 1 மாசத்துக்கு பின்னாடி திருப்பி முதலாளி வந்து எல்லாம் சம்பளம் கொடுத்து பாக்குறாரு. அங்கங்க களைகள் முளைத்து அங்கங்க தேவையில்லாத காரியங்களை சேதமாயிருக்கு, சில களைகள்லாம் முளைச்சு வந்துருச்சு. இப்ப அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க முதல்ல எப்படி விழித்திருந்து அந்த காவல் காத்தது போல இன்னைக்கு விழிச்சிருந்தீங்களா அப்படி கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன பதில் சொல்றாங்க, ஆமாங்க எஜமானே, நாங்க என்ன செஞ்சோம், இன்னும் விழித்திருந்தா அதை காப்போம். இல்ல இல்ல இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்க. எப்படி நான் பொய் சொல்றேன் நீங்க சொல்றீங்க? நீங்க 2000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கும் போது எவ்வளவு நாங்க விழித்திருந்தோம் தெரியுமா? இதே மாதிரி 2500 ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறோம். இப்ப நாங்க விழித்திருக்க மாட்டோமா? இவ்வளவு அதிகமா சம்பளம் விழித்திருக்க மாட்டோம். இல்ல இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. எப்படி நீங்க பொய் சொல்றேன்னு எப்படி சொல்லலாம்? எங்க சிசிடிவி கேமரா மாட்டி இருந்தீங்களா, இல்ல பாத்தீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு அடையாளமே இதுதான். அந்த வயலை பாருங்க, அந்த வயலை பாரு, இதுவரைக்கும் இல்ல களை இல்ல தெரியும் எனக்கு, நீங்க விழித்திருக்கிறேன்னு தெரியும், அதுக்கு அடையாளம் தான் களை இல்ல.
இப்ப நீங்க தூங்குறீங்க, கொஞ்ச நேரம் தூங்குறீங்க, ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறீங்க, விழித்திருக்கல. நீ விழித்திருக்க அடையாளம் என்னன்னா, இங்க களைகள் முளைத்து வருது. பாத்தீங்களா? நான் 2500 கொடுத்தனே, இன்னும் நீங்க விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, காவல் பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமான சம்பளத்தை கொடுத்தனே, ஆனா நீ என்ன செய்யல? விழித்திருக்கல. சொல்லுங்க. சத்துரு இரவும் பகலும் இந்த வயல்ல எப்போ களைகளை விதைக்கலாம், எப்போது மோசத்தை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறது. அது சாதாரணமான காரியம். சத்ருடைய வேலையே களைகளை விதைக்கிறதாம். சத்ருவின் வேலையே பயிர்களுக்கு சேதம் உண்டாக்குறதாம். நான் சொல்ல எத்தனை புரியுது? உங்க வாழ்க்கை வயல், உங்களுடைய குடும்பம் ஒரு வயல், உங்களுடைய வேலை ஒரு வயல். நீங்கள் ஜாக்கிரதையாக விழித்திருக்காவிட்டால் களைகள், பிரச்சனைகள், தீமைகள் நீங்கள் சந்தித்துதான் ஆகணும். நான் சர்ச்சுக்கு வரேன்ல, நான் ஜெபிக்கிறேன்ல, நான் ஆண்டவர் தேடுறேன்ல. சொல்லுங்க, நீ ஆண்டவர் தேடுறையோ ஜெபிக்கிறையோ எனக்கு தெரியாது. ஆனா களைகள் வந்தது காரணம் நீ விழித்திருக்காதது. களைகள் வந்தது காரணம், உன் பிரச்சனை வந்தது காரணம் நீ சரியில்லை. ஏதோ ஒரு காரியத்தில் அஜாக்கிரதையாக நீ விழித்திருக்காதபடி, நீ இருந்தபடினால வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உடைய காரியங்கள்ல களைகள் என்கிற காரியங்கள் பிசாசு கொண்டு வந்து விதைத்து விட்டு போய்விட்டான். இது காரணம் யாரு? சொல்லுங்க. இது காரணம் யாரு? பாஸ்ட் சரியா ஜெபம் பண்ணல, பாஸ்ட் கொஞ்சம் சரியில்லை. சொல்லுங்க, யார் சரியில்லை? பாஸ்ட் சரியில்லை. இந்த சர்ச்சு தான் கொஞ்சம் பிரச்சனை. இது வடக்கு பார்த்து இருக்குது, இது கிழக்கு பார்த்த சர்ச்சா இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க. என் வாழ்க்கையில கலை வந்தது காரணம் யாருன்னா, நான் விழித்திருக்கல. என் குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணம் நான் விழித்திருக்கல. இந்த பிரச்சனை காரணம் நான் தான். நான் விழித்திருக்காதபடினாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? தீமை நிறைந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். இரண்டாவது, அநேக பிரச்சனை காரணம் என்ன? நான் விதைத்தது. சொல்லுங்க. இன்னைக்கு அநேக களைகள் வந்தது காரணம் என்ன? யாரு? நான் விழித்திருக்காதது. நான் என்ன செய்யல? சரியா காவல் பண்ணல, நான் சரியா வேலை எடுக்கல, நான் சரியா விழித்திருந்தது கவனமாக கண்காணிக்கல. ஆரம்பத்துல நல்லா ஜெபம் பண்ணோம், நல்லா உற்சாகமா ஆராதிச்சோம், நல்ல ஆண்டருக்காக கரெக்டா இருந்தோம். அப்பொழுது எந்த கலைகள் வரல. சொல்லுங்க. அப்ப எந்த கலைகள் வரல. அப்ப எந்த கலைகள் வராம நல்ல உற்சாகமாக கவனமாக இருந்தபடினால என்ன ஆண்டவராக எஜமான் அநேக நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தை கொடுத்தார். சொல்லுங்க. முதல் குஸ்கா சாப்பிட்டு இருந்தோம் 1000 ரூபாய்க்கு. இப்ப முதலாளி என்ன பண்ணாரு? சம்பளத்தை கூட்டி 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்ப பிரியாணியா சாப்பிட்டு நல்லா தூங்குறோம். சொல்லுங்க. நிறைய கிடைக்குது, சொகுசா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வேலையில கவனம் இல்ல, விழிப்பு இல்ல. விழிப்பில்லாதபடினால பிசாசு கலைகளை, சேதத்தை உண்டாக்கி. சொல்லுங்க. அவன் விதைச்சிட்டு போயிட்டான். சொல்லுங்க. அவன் விதைச்சிட்டு போயிட்டான். இப்ப நம்ம என்ன செய்யறது? சொல்லுங்க. இப்ப என்ன செய்யறது?
இப்ப வயல்ல களைகள் விதைச்சாச்சு, சேதங்கள் உண்டாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறது? எஜமான் சொல்றாரு, களைகளை என்ன செய்யாத, பிடுங்கிறாத. களைகளை என்ன செய்யறது? சொல்லுங்க பின்னி, என்ன செய்யறது சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைமை இதுதான். நிலைமை இதுதான். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்திய 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சோதனை வராம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும், கவனமா இருக்கணும், விஜிலன்ஸ், விழித்திருக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில சோதனை வரக்கூடாதுன்னா நீ விழித்திருக்கணும். நீங்கள் அநேக சமயத்தில் விழித்திருக்காதபடினாலதான் உங்க வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இம்மட்டும் வந்ததை சரி பண்ண முடியுமோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே களைகள் விதைத்தாயிற்று. சொல்லுங்க. அப்ப களைகளை ஏன் பிடுங்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ களைகளை பிடுங்கும் போது அதோடு கூட என்ன செய்வேன்? பயிர்களை பிடுங்கிடுவேன். அந்த வசனம் படிங்களே, மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். எந்த வசனம் சொல்லுங்க? ஆ, 25 படிங்க. 25 இருந்து. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீரல்லவா? கவனிங்க. ஆண்டவரே, நீ நிலத்துல என்ன விதைச்சீங்க சொல்லுங்க. இதுதான் ஆண்டுடைய குணம். ஆண்டவர் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நல்ல விதைகளை மட்டும்தான் விதைக்கிறார். ஆசீர்வாதமான விதைகள் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு விதைக்கிறார். சொல்லுங்க. நாம் நன்றா இருக்க வேண்டும், நல்ல அறுவடை செய்யணும், ஆசீர்வாதங்களை அறுக்கணும், நன்மைகளை அறுக்கணும், சுகத்தை அறுக்கணும் என்கிற நல்ல விதைகள் தான் கர்த்தரின் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் விதைத்திருக்கிறார். அப்ப நல்ல விதைகளை நீ விதைத்திருக்க, அந்த விதைகள் நடுவில் களைகள் எப்படி வந்தது? கெடுக்கிற காரியங்கள் எப்படி வந்துச்சு? தீமை எப்படி வந்துச்சு? எப்படி வந்தன? அதற்கு அவன், ஆமா, இப்ப யார் செஞ்சது? சத்துரு எப்படி செஞ்சான்? சத்துரு ஏன் செஞ்சான்? நான் விழித்திருக்கல, நம்மை பாதுகாத்துக் கொள்ளல, நானும் நீங்களும் விழித்திருந்து ஜெபிக்கல, நாம் வேலி அடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளை நீங்கள் வேலி அடிக்கலைன்னா பிள்ளைகள் வாழ்க்கையில சத்துரு களைகளை விதைப்பான். சொல்லு, புரியுதா? நீங்க உங்க குடும்பத்தை வேலி அடைக்கலன்னா உங்க குடும்பத்துக்குள்ள சத்துரு என்ன விதைப்பான்? களைகளை விதைப்பான். உங்க வேலையை வேலி அடைக்கலன்னா உங்க வேலைக்குள்ளாக சத்துரு களைகளை என்ன செஞ்சான்? விதைப்பான். எத்தனை புரியுது சொல்றது? நம்ம சபையை வேலி அடிக்கணும், நம்முடைய ஊழியத்தை வேலி அடிக்கணும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடிக்கணும். அப்படி வேலி அடைக்கலன்னா சத்துரு என்ன செய்வான்? களைகளை விதைப்பான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப களைகள், அந்த களைகள் எதுக்கு? அந்த களைகள்னால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? களைகள் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க?
நோ யூஸ். ஆனா களைகள் என்ன செய்யும்? பயிருக்கு வர அத்தனை சத்தையும் அது உறிஞ்சிடும். அந்த பயிர் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அது என்ன செய்யும்? அது கொண்டு போயிடும். சொல்லுங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்துல சத்துரு கோபம் என்கிற விதை விதைக்கிறான், கசப்பு என்கிற விதையை விதைக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துக்குள்ளாக பிசாசு பொறாமை என்கிற விதைகளை விதைக்கிறான். சொல்லுங்க. பண ஆசை என்கிற அந்த களைகளை விதைக்கிறான். உலக கவலை என்கிற அந்த விதைகளை, அந்த களைகளை இன்னைக்கு அநேக உள்ளத்துக்குள்ள பிசாசு விதைக்கிறான். என்ன கவலை? உலக கவலை. ஐஸ்வரியத்தின் மயக்கம் என்கிற அந்த களைகளை இன்னைக்கு அநேக உள்ளத்துக்குள்ளாக பிசாசு விதைக்கிறான். இதெல்லாம் முளைத்து வருது. இந்த களைகள்லாம் முளைக்குது. சொல்லுங்க. முளைத்து நன்மையான எல்லாவற்றையும் அது உறிஞ்சி விடுகிறது. ஆசீர்வாதங்களே அது என்ன செய்யுது? அது உறிஞ்சிருது. இப்ப இந்த பயிர்களுக்கு போதுமான சத்து போகல, போதுமான ஆகாரம் போகல, போதுமான அந்த 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 எல்லா காரியங்களும் கிடைக்காதபடினால இந்த பயிருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. நான் சொல்ல எத்தனை புரியுது? இந்த பயிருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது. இந்த பயிர்னால கனி கொடுக்க முடியல, இந்த பயிர்னால பலன் கொடுக்க முடியல. நாம் நினைக்கிற காலத்துல ஏற்ற வளர்ச்சி என்ன செய்யல, வரல. தொடர்ந்து படிங்க. வேலைக்காரர் ஆமா இந்த கசப்ப, இந்த பொறாமைய, இந்த பிரச்சனைய நீங்க பிடிக்க போட்டுட்டுமா? சொல்லுங்க. வேலைக்காரன் கேக்குறாங்க, ஐயோ முதலாளி நாங்க என்ன செஞ்சோம், கொஞ்சம் அசால்ட்டா தூங்கிட்டோம், ஆனா வந்துருச்சு, வதச்சாச்சு. இப்போ களை வந்துருச்சு, இந்த கலையை நான் பிடிக்கட்டுமா? பிடுங்க முடியுமா? சொல்லுங்க, பிடுங்க முடியுமா? இது இப்ப இந்த கலைகள் ஆழமா வேறு போயிடுச்சு. இந்த கலைகள் ஆழமா வேர் வந்துருச்சு. இப்போ நல்ல முளைச்சு பெருசா வந்துருச்சு. இப்ப பிடுங்க முடியாத நிலைமையில வந்துட்டு இருப்போம். கவனிங்க எல்லாரும். பக்கத்துல யாரும் தூங்குனாங்கன்னா கொஞ்சம் இப்படி என்ன செய்யுங்க, யாரெல்லாம் தூங்குறீங்களோ நான் இப்படி நோட் பண்ணி வச்சிருவேன். நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி கேட்ல போய் நான் நின்றுவேன். 100 ரூபாய் ஃபைன் கொடுத்து தான் வெளியே போகணும். சொல்லுங்க. பிடுங்க முடியாது இப்போ கலைகளை. அப்போ அந்த எஜமான் சொல்றத பாருங்க, ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொல்றாரு. படிங்க படிங்க. அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது இப்போ இந்த எஜமானுக்கு களைகள் மேல அக்கறையா, பயிர் மேல அக்கறையா? இப்ப களைகள் ஏப்ப பிடுங்க வேண்டாம் சொல்றாரு. களைகள் நல்லா வளர்ட்டுப்பா, களைகள் என்ன செய்யணும் சொல்லுங்க, நல்லா வளரட்டும், அதுக்கு சேர்த்து தண்ணி ஊத்துங்க, அதுக்கு சேர்த்து உரம் போடுங்க, களைகள் நல்லா வளரட்டும் அப்படின்னு களைகள் மேல அக்கறையா? ஏன்னா களைகள் பிடுங்க வேண்டாம் சொல்லிட்டாருல. சொல்லுங்க. இப்ப களைகள் மேல அக்கறையா அல்லது பயிர் மேல அக்கறைனா? களைகள் எதுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அநேக பிரச்சனைகளை நம்ம விட்டு விளக்குறதே இல்லை. பவுல் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முள்ளு சொல்லுங்க, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாராம்? 3 முறை ஜெபிச்சார். யார் ஜெபம் பண்றது? பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் பாருங்க.
ஆண்டவருக்கு எவ்வளவு காரியத்தை செய்யறாரு, எத்தனை வெளிப்பாடு, எத்தனை தரிசனம். அவர் ஜெபிச்சா மரித்தவன் உயிரோடு எழும்புறான். அவர் ஜெபம் பண்ணாருன்னா அநேக அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, இப்படிப்பட்ட பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த முள்ளு எனக்கு வேதனையா இருக்குது, இந்த பிரச்சனை, இந்த கலைகள் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, இந்த கலைகள் என்ன செய்யுங்க, பிடிங்கிருங்க ஆண்டவரே, இந்த கலை என்ன செய்யுங்க, பிடிங்கிருங்க, இந்த பெருமை என்கிற கலை எனக்கு இருக்கு, பிடிங்கிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் பிடுங்க மாட்டேன்ப்பா, அதை பிடுங்காத, விட்டு. சொல்லுங்க, பிடிக்காத, விட்டு. ஏன் விட சொல்றாரு? அதை பிடுங்கினேன்னா பயிருக்கு சேதம் வந்துடும். அப்ப ஆண்டவருக்கு கலைகளை விட பயிர் மேல ரொம்ப அக்கறை. சொல்லுங்க, சில பிரச்சனைகளை பிடுங்குச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும், நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிரும், நம்முடைய வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். சொல்லுங்க, சில நன்மையான காரியங்கள் உன்னை நீ இழந்துருவ, சில ஆசீர்வாதங்கள் நீ இழந்துருவ, ஒரு ரட்சிப்புக்கே பிரச்சனை ஆயிரும். அதனால சில கலைகள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, விட்டு, அது விட்டு பார்க்கலாம், கடைசியில் பார்த்துக்குவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில விஷயங்களை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகளிலே ஐரோப்பிய கண்டத்திலிருந்து அநேக மிஷனரிகள் வந்தார்கள். இந்திய தேசத்துக்கு மிஷனரிகள் வந்தார்கள். அநேக ஊர்களிலே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். கவனிங்க, சுவிசேஷம் சொன்னோன்னே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். கவனிங்க, ஆனா சில இடத்துல சர்ச்சுக்கு வந்தாங்க, சில எல்லாரும் வந்தோன்னு, இவ சில பேர் உள்ள சபைகள் வந்தோன்னு சில பேர் சொன்னாங்க, இவங்க வந்ததுனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம், இவங்களோட கூட ஒன்றாக நாங்க உட்கார மாட்டோம். எப்படிங்க? இவங்க வந்ததுனால இவங்க வர மாட்டாங்களா? இவங்களுக்கு புரியல, யாரு மிஷனரி புரியல. என்னையா அவங்க மனுஷன் தானே, அவங்க வந்தா நீங்க வர மாட்டேங்கிறீங்க, அவங்கள வேற ஜாதிங்க, அந்த ஜாதி வந்தாலும் இந்த ஜாதி நாங்க என்ன செய்ய மாட்டோம். நாங்க யாரு தெரியுமா? சொல்லுங்க. மிஷனரிக்கு ஒண்ணும் புரியல, புதுசா இருக்குது. நாங்க எங்க ஊர்ல அப்படி இல்லையே, நாங்கள ஒரே மாதிரிதான் எல்லாத்தையும் பார்த்தோம். இங்க வந்தா இவங்க அதுலயும் நிறைய பேர் பிரிவு, இவங்க அவங்க எல்லாம் ஒன்று கீழே ஒண்ணு மேல அப்படி பிரிவு பார்த்தோம்னா இவளுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அவன் சொல்றான், நீங்க இவன் வந்தான்னா நான் என்ன செய்ய மாட்டோம், எனக்கு இயேசுவே தேவையில்லை, சர்ச்சுக்கு வர மாட்டோம். சொல்லுங்க, ரட்சிப்பு எங்களுக்கு வேண்டாம். மிஷன் வந்ததுக்கு இதுதான், ஆண்டவர் இவங்க ஏற்றுக்கணும், இவங்க இயேசுக்கா வாழணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க பரலோக ராஜ்யம் என்ன செய்யணும், போகணும். இந்த நபர் வர்றதுனால இப்போ இவங்க மிஷன் என்ன செய்வாங்க, இவங்க வேண்டாம் நீங்க மட்டும் வான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப லெட்டர் எழுதுறாங்க, இங்க இருந்து நேர தலைமைக்கு, இங்க இருந்து மிஷன் என்ன செய்யறாங்க, லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி நிலைமை இருக்கு, என்ன செய்யட்டும். இப்ப ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொன்னா எவனுமே சர்ச்சுக்கு வர மாட்டான். சொல்ல புரியுதா? இது வேண்டாம்னா யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டான். என்ன செய்யறது அப்படின்னு ஒண்ணு அங்கிருந்து அங்க எல்லாம் கூடி பேசி ஆலோசனை பண்ணிட்டு, இது புது பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எங்க நாட்டில இல்ல, நாங்க போன இடத்துல இல்ல, இது புது பிரச்சனை இந்த இந்தியால இருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க, அங்கிருந்து இதை வந்து டச் பண்ணாதீங்க, இந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, தொடாதீங்க, இந்த கலை பிடிக்கிறாதீங்க, அப்படியே இருக்கட்டும், விட்டுரு. நான் சொல்ல புரியுதா? எதோ சொல்ல புரியுது. இந்த கலையை மட்டும் என்ன செய்யாத, விட்டுப்பா. இதனால ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது,
விட்டுறக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தடையா இருக்கக்கூடாது. இந்த கலையை பிடிங்கிறாது, விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல எத்தனை புரியுது? அப்ப எல்லாரும் வர்றதுக்கு என்ன வழியை பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல ட்ரௌசர் சர்ச் அப்படின்னு சர்ச் இருந்துச்சு. என்ன சர்ச்? ட்ரௌசர் சர்ச். சர்ச் பேர் என்னதான்? நீ மேல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரௌசர் மாதிரி தெரியும். பேண்ட் பாதி பேண்ட் கட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க அங்க ஃபாதர் இங்க நிற்பாரு. இங்க ஒரு சுவர் இருக்கும். இங்க பகுதியில ஒரு பாதி பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க பகுதியில என்ன செய்வாங்க? இது வேற ஜாதி, அது வேற ஜாதி. சொல்றேன். இது ஒரு உதாரணத்துக்காக நடந்த விஷயத்தை உதாரணத்துக்காக சொல்றேன். இதே போல பல காரியங்கள் கர்த்தர் டச் பண்ணவே மாட்டார். ஆனா அது கலை. சொல்லுங்க, அது கலை. இந்த கலைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, அறுப்பு காலம் வரைக்கும் விட்டு. சொல்லுங்க சொல்லுங்க, அறுப்பு காலம் சொல்லுங்க. அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுறணும். அந்த அறுப்பு காலத்துல ஆண்டவர் சொல்லுவாராம், முதலாவது எதை படுங்க? ஆமா, படிங்க வசனத்தை. அறுப்பு காலத்தில் அவர்களை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக என்ன செய்யுங்க? கட்டுங்கள். கவனிங்க எல்லாரும். இப்போ அறுப்பு காலத்துல விட்டுறணும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அறுப்பு காலம் எது? எத்தனை பேரை நான் இந்த நாட்களில் இப்போ ஆசீர்வாதத்தை அறுக்கணும்னு விரும்புறீங்க? நான் சொல்றேன், நிறைய பேர் விலங்குல போல இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? பாஸ்டர், நான் ஒன்னும் பாத்துக்குவோம், அப்புறம் பாத்துக்குவோம், இப்ப நான் இப்படியே இருக்கட்டும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யறேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இன்னைக்கு இன்றைய எனக்கு ஆசீர்வாதத்தை, நான் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்லையே சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவை, நாளைக்கு இல்ல. சொல்லுங்க, நாளைக்கு இல்ல. எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி வேணும். சொல்லுங்க, அப்ப நமக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும், நாளைக்கு இல்ல. தாகத்துல வாடி வறண்டு செத்து போனதுக்கு அப்புறம் நமக்கு தண்ணி கொடுத்த ஒரு பிரயோஜனம் இல்ல. சொல்லுங்க, இப்ப நமக்கு வேணும் ஆசீர்வாதம் வேணும், இப்ப நமக்கு நன்மைகள் வேணும், இப்ப நமக்கு விடுதலை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல ஒரு அக்கினி ஊற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினினா, பயிர்களுக்கு ஒரு சேதம் வராது. சொல்லுங்க, இந்த அக்கினி எப்படிப்பட்டதுன்னா, பயிருக்கு என்ன செய்யாது, ஒரு சேதம் வராது. இந்த அக்கினி களைகளை மட்டும் சுட்டரிக்கிற அக்கினி. களைகளை மட்டும் வேரோடு கூட சுட்டரித்து நம்ம விட்டு அகற்றுகிற அக்கினி, ஒரு விசேஷ அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு நமக்கு பைபிள் என்ன அடையாளம் அப்படின்னா, மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் போது ஆண்டவர் எப்படி தரிசனம் கொடுக்கிறாருன்னா, ஒரு 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 முட்செடி என்ன செய்யுது, எரியுது. ஆனா அந்த அந்த முட்செடி என்ன செய்யல, வெந்து போகல, அது சாம்பல் ஆகல, அது எரிஞ்சுட்டே இருக்கு. பல மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் கிடையாது, பல மணி நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு. நீ யார் பார்த்துட்டு இருக்கிறது? மோசே பாக்குறாரு. என்னப்பா பல மணி நேரம் எரியுது, ஆனா அந்த அங்க என்ன செய்யல, அந்த முச்செடி வெந்து போகலையே, அது வெந்து சாம்பல் ஆகலையே, இன்னும் அப்படியே இருக்கு, பச்சை பசேல் என்று அப்படியே இருக்குது, ஆனா அந்த முச்செடிக்கு ஒண்ணு ஆகலையே என்று சொல்லி அதை போய் பார்க்கலாம் என்று சொல்லி கிட்ட போகிறாரு. அந்த முச்செடியில எரிகிற அக்னி, அது பரிசுத்த ஆவியின் அக்னி. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம மேல ஊற்றப்படுவாரானால், பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம மேல இறங்குவாரானால்,
நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி ஆண்டவருக்கு எல்லா கலைகளை சுட்டடிக்கும்படியாக நம்ம மேல ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அக்கினி ஊற்றப்படணும். இந்த அக்கினி வேரோடு எல்லா பிரச்சனைகளை பிடிங்கறியும்படியாக, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை பிடிங்கறியும்படியாக. நான் சொல்லட்டுமா, இந்த கலைகளை விதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது நம்ம தான். சொல்லுங்க. இன்னைக்கு அநேகரை பார்த்து, அநேக சூழ்நிலைக்கு கடந்து சென்று, அநேக விஷயங்களை பார்த்து கேட்டு பேசி நம்ம அநேக பிரச்சனைகளுக்கு கலைகளாக, நம்ம விதைகளாக நம்ம வாழ்க்கையில விதைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விதை ஆண்டவர் மட்டும் விதைக்க முடியும். நல்ல விதைகளை யார்தான் விதைப்பார்? கர்த்தர் மட்டும் விதைப்பார். மற்ற எல்லா மனுஷனுடைய கையில நமக்கு நல்ல விதைகள் கிடைக்காது. சொல்லுங்க, நல்ல விதைகள் கிடைக்காது. நல்ல விதைகள் இல்லை. நானும் நீங்களும் நல்ல அறுவடை அறுக்கணும்னா நல்ல விதைகளை என்ன செய்யணும்? விதைக்கணும். களைகளை விதைச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் டிவி பார்த்தீங்கன்னா நிறைய களைகள் உங்க இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, புரியுதா? கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா போதும், நிறைய களைகள் உங்களுக்குள்ள வந்துடும். கொஞ்ச நேரம் செல்போன் தேவையில்லாத விஷயத்தை பார்த்தோம்னா அநேக கலைகள் உங்கள் இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க. உலக நண்பரோடு கூட, உலக பிரகாரமான ஜனங்களோடு கூட நீ உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் பேசுறீங்கன்னா அநேக கலைகள் உங்கள் இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். பாஸ்டர், நான் டிவி எல்லாம் பாக்குறது இல்ல, நீ அநேகரோடு உட்கார்ந்து பேசுறது இல்ல. ஆனா சில பேர் உட்கார்ந்தாங்கன்னா கடந்தது எல்லாம் நினைப்பாங்க. சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவங்க வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், அவங்க வாழ்க்கையில பட்ட காயங்கள், அவங்க வாழ்க்கையில சந்திச்ச எல்லா அவமானங்கள் எல்லாத்தையும் திரும்ப 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 ரீவன் பண்ணி நினைக்கிறது. அதெல்லாம் கலைகளாக, புது புது கலைகளாக அவன் இதயத்துல விதைக்கப்படும். கசப்பு, கோபம், எல்லா விதைகளை போல விதைக்கப்படும். நீங்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடி அந்த விதைகள் கொஞ்ச நாள்ல இன்னும் அதி வளர்ந்து 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 கசப்பான வேர் அப்படியே ஆழவை பதிஞ்சிடும். இந்த நேரத்துல நல்ல விதைகளே விதைக்க முடியாது. சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? இந்த நிலத்துல நல்ல விதைகளே விதைக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கசப்புகள், கோபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் அந்த நிலத்தை கெடுத்து விட்டன. இப்ப அந்த நிலத்துல நல்ல விதைகள் விதைக்கிறதுக்கு இடமே இல்லை. முழுவதும் அந்த நிலம் முழுவதும் தேவையில்லாத காரியங்கள் நிறைந்திருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த நிலங்கள் நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு ஏற்றது நிலம் மாறணும்னா அங்க ஒரு அக்கினி ஊற்றப்படணும். அந்த அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. முதலாவது நமக்குள்ள ஒரு அக்கினி இறங்கணும். எத்தனை பேர் மேல அக்கினி இறங்கணும் விரும்புறீங்க? வாஞ்சிக்கிற மேல அக்கினி ஆண்டவர் ஊற்றுவா. உங்களுக்கு எந்த சேதம் வராது. உங்களுடைய நன்மையான ஆசீர்வாதங்களுக்கு எந்த சேதம் வராது. உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்களுக்கு எந்த சேதம் வராது.
உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்களுக்கு எந்த சேதம் வராது. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபைகளுக்கு எந்த சேதம் வராது. நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நன்மை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு சேதம் வராதபடி கலைகளுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் சுட்டரிக்கத்தக்கதாக நம்ம விட்டு வேரோடு பிடிக்கப்படும்படியாக ஒரு அக்னியை கர்த்தர் மேல ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. Oh, thank you Jesus. மெல்ல கண்ண மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுப்பா. என் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. என் மேல ஒரு அக்கினி ஊற்றுங்க தகப்பனே. ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்தாவின் அக்கினி மேல இறங்கட்டும். என் வாழ்க்கையில, என் இதயத்துல, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆண்டவரே வேலையில, ஆண்டவரே என் குடும்ப காரியங்களில, ஆண்டவரே காணப்படுகிற எல்லா கலைகளை பிடிக்கத்தக்கதாக என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கலைகள், என் இதயத்துல ஆழத்துல காணப்படுகிற கலைகள், ஆண்டவரே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஆண்டவரே பொறாமை என்கிற கலைகள், ஆண்டவரே கோபம் என்கிற கலைகள், கசப்பு என்கிற கலைகள், ஆண்டவரே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஆண்டவரே எல்லா கலைகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். ஒரு விசேஷ அக்னி யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க வாயை திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே இந்த விசேஷ அக்னி ஊட்டப்படட்டும். ஆண்டவரே ரகபா நாமா ஷகதிரா ஷபரபா ரிகபா பாபா நமனதா ரிகதி கவஷகதா ரபா நம. இப்பொழுது எல்லா கலைகள் சுட்டரிக்கப்படட்டும். எல்லா கலைகள் சுட்டரிக்கப்படட்டும். இப்போ ஜெபிக்கிறது வேறல. பரிசுத்த ஆவியானவரே அக்னியா ஊற்றப்படுவீராக, அக்னியா ஊற்றப்படுவீராக. ஒவ்வொரு இதயத்துல, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அக்னி ஜுவாலைகள் பற்றி எரியட்டும். அக்னி ஜுவாலைகள் பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே என் மேல் அக்னி வரணும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட ஜெபிக்கிறேன். என் மேல் அக்னி ஊற்றப்படணும், என் மேல் அக்னி இறங்கட்டும், என்னை கலைகளை சுட்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு இதயத்திலே பரிசுத்தாவின் அக்னி இப்பொழுது ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா கலைகள் பிடிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, வேரோடு பிடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும். அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். ஆண்டவர் மேல் அக்னி ஊற்றுவார். அல்லேலூயா. ஆமென். இப்ப முதல்ல உங்களுக்கு சொல்றேன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த உலகம் தான்? தீமை நிறைந்த பொல்லாங்கான உலகம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம். நாம் எதை விதைத்தோமோ அதை அறுத்து கொண்டோம். நாம் விழித்திருந்து காவல் செய்யாதபடினால அநேக கலைகளை சத்துரு விதைச்சிட்டான். ஆமென். அநேக கலைகளை சத்துரு விதைச்சிட்டான். இது யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது, யாரையும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. நாம் கர்த்தரை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. நான் யாரதான் குற்றம் சாட்டணும்? நம்ம தான். இது நம்ம என்ன செய்யறது? இப்போ அங்கங்க பிரச்சனை, அங்கங்க குறைகள் உண்டு, அங்கங்க ஆசீர்வாதம் இல்ல, வறட்சி, தேவையை சந்திக்கப்படல, ஒரு ஒரு நன்மையான எந்த காரியம் இல்லாத நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, ஒரு வாகனம், 4 சக்கர வாகனம் போயிட்டு இருக்கு, அங்கங்க பிரச்சனை, என்ஜின்ல பிரச்சனை, டயர்ல பிரச்சனை, கீர் பாக்ஸ்ல பிரச்சனை, அங்க உள்ள உட்கார்ந்து இடத்துல எல்லாத்தையும் பிரச்சனை, அங்கங்க ஒடுங்கி இருக்கு, அங்கங்க ஸ்கிராச் ஆயிருக்கு, எல்லா பாகம் பிரச்சனை. அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும் பிரதர்? வண்டிய நிப்பாட்டி என்ன விட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? சொல்லுங்க. அங்க எங்க அதை சரி பண்ணுவாங்களோ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். சொல்லுங்க. சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும். அங்க நல்ல மெக்கானிக் கிட்ட வண்டி என்ன செய்யணும்?
கொண்டு போகணும். அங்க இங்க எந்த இடத்துல கொண்டு போனா பாகங்கள் மாற்றி நல்ல புது பாகங்களை மாற்றி நல்ல ஓடுவதற்கு தரமான பாகங்களை மாற்றி தருவார்களோ அங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் ஓடிட்டே இருப்பேன், எங்க போய் நிக்குதோ சொல்லுங்க, அது வரைக்கும் ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா சொல்லுங்க, அது ஓடும், கொஞ்ச தூரம் ஓடும், திரும்பியும் பழுதே பார்க்க முடியாத அளவுக்கு ரிப்பேரே பண்ண முடியாத நிலைமையில போய் ரேசியம் அது நின்றும். நம்ம பல சமயத்துல நம்ம அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு, வண்டிய ஓட நில்லு, என் சமூகத்துக்கு வந்து உட்காரு, என் சமூகத்துக்கு வா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, எல்லா பாகங்களை மாற்றுகிற ஒரு உண்டு, உன்னை புதிதாக மாற்றி கழுகுக்கு ஒப்பாக உயர்ந்து பறக்கத்தக்கதாக உன்னை அப்படி பலத்தோடு கூட மாற்ற கர்த்தனால முடியும். ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும்படியா ரொம்ப தெளிவா சொல்றேன், நீங்க எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கன்னு தெரியல. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார், எல்லாருமே ஆண்டு சித்த வச்சிருக்கிறார். கவனி, எல்லாரும் பொதுவாக எல்லாரும் மேல ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். கவனி, எல்லாரும் கவனிங்க, எல்லாருமே உண்டு பிளான், எல்லாருக்கும் மேல பிளான் வச்சிருக்கிறார். இவங்களை கொண்டு இதை செய்யணும், இவங்களை கொண்டு இதை செய்யணும், இவங்க இந்த சித்தருக்கு இவங்க கொண்டு இவ்வளவு நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சித்த வைக்காத மனுஷனே இல்ல. கவனிங்க எல்லாரும், புரிஞ்சுக்க சொல்றது, ஆண்டவர் சித்த வைக்காத மனுஷனே இல்ல. கவனிங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். இப்ப எல்லாருமே பிளான் வச்சிருக்கிறாரு, அவங்க எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படல வச்சுங்க, இன்னும் ஆண்டவர் அறிஞ்சுக்கல தெரியுங்க வச்சுங்க. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், தருணத்தை உண்டு பண்ணுகிறார். இதுக்கு அழைப்பு கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு. கவனிங்க, இப்ப எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாலும் ஆண்டோட நோக்கம் என்னன்னா, கவனிங்க, ஆண்டோட நோக்கம் என்னன்னா இவங்களை கொண்டு இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியம் செய்யணும் தான் ஆண்டவர் எல்லாமே பிளான் வச்சிருக்கிறாரு. ஆனா அழைப்பு கொடுக்கும் போது இந்த அழைப்பு பெற்றவர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க நல்லா இவங்க சில பிரச்சனை இருக்கிறாங்க, தேவையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்த போது அந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது இவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல, அதை பத்தில எனக்கு அக்கறை இல்ல, நான் ஆனா என்னன்னா எனக்கு என்னோட தேவை சந்திக்கணும், எனக்கு என் பிரச்சனை மாறணும், எனக்கு இந்த பலவீனம் மாறணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க என்ன பிளான் வச்சீங்கன்னா அது கவலை இல்ல. சொல்லுங்க, நீ என்ன திட்டம் வச்சா எனக்கு என்ன, எனக்கு இந்த உலக பிரகாரமா எப்படி இருக்கணும், எந்த குறை இல்லாம இருக்கணும், அதுதான் தேவை. வந்தோடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர்களை ஆஸ்வதிக்கிறாரு. அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவர் அந்த குறையை நீக்கிறாரு, இந்த பிரச்சனையை மாத்துறாரு, சுருவெடுத்தெல்லாம் மாற்றி பலவீனத்தெல்லாம் மாற்றி தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செஞ்சு எல்லாம் செய்யறாரு. எதுக்காக செய்யறாரு தெரியுமா? எதுக்கு செய்யறாரு தெரியுமா? அப்படியாவது என்னுடைய திட்டத்தை புரிஞ்சுட்டு என் திட்டத்தை நிறைவேற்றுவான், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான். சொல்லுங்க, என் நோக்கத்தை நிறைவேற்றுவான் அப்படிங்கிறதாக நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா இது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. உங்க தேவை சந்திக்கப்படுறது, உங்க பிரச்சனை மாறுறது, அதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற செய்தி சரிதான். ஆனா இது ஆண்டோட உன்னதமான நோக்கம் கிடையாது. இதோட திருப்தி இல்ல, இதோட முடிஞ்சு போறது இல்ல. உங்க தேவை சந்திக்கப்படுறதோ முடிஞ்சு போறது இல்ல. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தேவையில சந்திக்கப்பட்டு என்ன செய்வீங்க?
இப்ப நீங்க என்ன எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு, நாளைக்கே கிடைச்சிருச்சு. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அடுத்த தேவை போயிருவோம். நிறைய லிஸ்ட் இருக்குது. நீங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நாங்க பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். இங்க இருந்து பரலோகத்துக்கு எவ்வளவு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு பெரிய லிஸ்ட் நாங்க வச்சிருக்கிறோம். இது ஆண்ட வந்தாலும் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. அப்படி மாதிரி நிறைய பேர் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? நான் என்ன பண்றது? சரி, எல்லாம் கொடுத்துட்டாரு, என்ன செய்வீங்க? நீங்க ஒண்ணு கேட்ட 10 கொடுத்துட்டாரு ஆண்டவர். சொல்லுங்க, போதும் ஆண்டவரே. கவனிங்க, அது அல்ல ஆண்டு சித்தம். உங்களுக்கு வீட்டை கொடுத்தது நீங்க நல்லா வீட்டில் நல்ல சுகமா படுத்திருக்கணும் ஆண்டு சித்தம் இல்ல. உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது, நீ நல்ல இங்க வேணா போல, இங்க வேணா வரல, இன்னொரு சாப்பிடலாம், அதுக்கு ஆண்டு சித்தம் இல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஆண்டவர் உங்க மேல ஒரு மனசுல ஒரு திட்டம் வச்சுட்டாரு. எப்பவுமே அந்த திட்டத்துக்காக உங்களை என்ன செய்யறாரு, நகர்த்துறாரு. இதை செய்ப்பா, இதுதான் திட்டம், இதான் திட்டம், இதுதான் மேல வச்ச நோக்கம், இதை செஞ்சிரு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறா, ஆண்டு நோக்கம் என்னன்னா இந்த கேட்கிறமே தேவை இதெல்லாம் இல்ல, இது செய்வார். நீங்க கேட்டாலும் கேட்காட்டி செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டுடைய என்னன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அவருக்கு அவர் திட்டம் என்ன செய்யணும், நடக்கணும். அது ஆண்டு சித்தம். கவனிங்க, எத்தனை புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஆண்டவரே மனசுல என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நினைச்சிருக்கீங்களா? அதுக்காக ஆண்டோட கேட்டிருப்போம்ப்பா. சொல்லுங்க, எனக்கு என் பிரச்சனை தீக்கணும், என்ன தேவை சந்திக்கப்படணும் கேட்கணும், அவ்வளவுதான். இயேசு நாமத்தில் ஆமென். ஃபர்ஸ்ட் என் பாவம் மன்னிக்கப்படணும். சொல்லுங்க, என் தேவை சந்திக்கப்படணும், பிரச்சனை மாறணும், எல்லாரும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, ஆமென். சொல்லுங்க, அதுக்கு மேல ஜெபம் இல்ல இல்ல. அதுக்கு மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், பெரிய திட்டம், நினைச்ச பார்க்காத முன்னாடி திட்டம். சொல்லுங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் திட்டத்தை சொன்னாலும் கூட நாம் அதை செய்வதற்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனது கொஞ்சம் கூட ஆயத்தமா இல்ல. ஏன் சொல்ற அப்படின்னா, ஆண்டவர் எப்படி திட்டம் வச்சிருக்கிறான்னா, இப்ப எறும்பு இருக்குன்னு வச்சு, எறும்பு இருக்கு. இந்த எறும்பு தன்னை விட எத்தனை மடங்கு வெயிட்ட சுமக்கும்? படிச்சவங்க சொல்லுங்க. 10 மடங்குன்னு சொல்றாங்க ஒருத்தர். எத்தனை? 50 80 நான் 50 படிச்சேன். தன்னை விட 50 மடங்கு உள்ள வெயிட் என்ன செய்யுமா ஒரு எறும்புனால சுமக்க முடியும், இழுக்க முடியும். அப்ப எறும்பனுடைய பொட்டன்ஷியல், எறும்பனுடைய திறமை, எறும்பனுடைய கெப்பாசிட்டி என்னது? தன்னுடைய வெயிட்டை விட 50 மடங்கு அதனால என்ன செய்ய முடியும், சுமக்க முடியும், இழுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எறும்பு பார்த்திருக்கீங்களா? சின்ன பொருள் எடுக்காது, போன பெருசா என்ன செய்யும், இப்படி போகும். அது முடியலையா, ஒரு 2 பேர் கூப்பிடு, 3 பேர் கூப்பிடு, என்ன செய்யும், அப்படி கூட்டமா அல்லது காலி பண்ணா விடாது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களை குறிச்சு ஆண்டவர் பார்க்கிற பார்வையில் உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க நினைக்கிறத மாதிரி நீங்க இல்ல. உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட தன்மையுடையவர் நீங்கள் இல்ல. அதை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உடையவர் நீங்க. சொல்ல புரியுதா? அதை காட்டிலும் திறமை, அதை காட்டும் பல மடங்கு திறமை உங்கள்கிட்ட உண்டு. அதை காட்டும் பல மடங்கு பலன், கிருபைகள் உங்களுக்கு உண்டு. இப்படிதான் கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆண்டு திட்டத்துக்கு ஏற்றபடி ஆண்டு பார்க்கிறாரு. இந்த மகனால இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்,
இந்த மகனால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும், இந்த மகனால் இந்த தேவ பிள்ளையா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி பார்க்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? என்னால் எங்க ஆக போகுது, நான் எங்க ஒண்ணு ஆக போறேன், ஒன்றுக்கு உதவாதவன், அப்படி இருக்கிறேன், இப்ப இந்த பிரச்சனை அப்படி இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நாமே ஒரு தீர்ப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான், இப்படிதான் இவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா நாம் அப்படிப்பட்ட தன்மை இல்ல. அதை காட்டு பல மடங்கு பலன் உள்ளவர்கள், பல மடங்கு திறமை உள்ளவர்கள். என்னால சாதிக்க முடியும், என்னால ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை புரியுங்க சொல்றது? உங்களால முடியும், உங்களால முடியும். ரெண்டாவது, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், 5 minutes முடிக்கிறேன். எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்ததுனால சொல்றேன். நம்ம சபையில ஒரு ரட்சிக்கப்பட்டார், புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமையில சபைக்கு கூட்டிட்டு வரப்பட்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிலைமையில கர்த்தர் மாற்றி நல்ல தெளிந்த புத்தியை கற்றுக் கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அவங்க மனைவி வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அவங்க அம்மா எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. ஒரு முக்கியமான பொறுப்புல எல்லாம் சபையில் இருந்தாங்க. கவனி எல்லாரும். ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தது, நான் சர்ச்சுக்கு வர மாட்டோம் அப்படின்னாங்க. நம்ம பல முறை கூப்பிட்ட, வாங்க, இதுக்கெல்லாம் போய் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லாமா, வாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் பின்மாற்றத்தை போயிட்டாங்க. அவங்க மேல ஆண்டு சித்த வச்சது உண்மை, அவங்களுக்கு சூமறது உண்மை. இந்த காலத்துல யாராவது கடன் இல்லாம வீடு கட்ட முடியுமா? கடன் இல்லாம வீடு கட்டினாங்க, கடனே இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து இலவசமா ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இந்த வீடு கட்டுறீங்க, இது வீடு உங்க வீடு இல்ல, கர்த்தருடைய வீடு. கர்த்தர் நீங்களும் பார்ட்னர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். அவர் கட்டினா யாரும் கட்ட முடியாது. அப்ப நீங்க அவரோடு சேர்ந்து, ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி தாங்க அப்படின்னு அவரோட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். ஜோம் பண்ணாங்க, எல்லாம் ஜோம் பண்ணோம். கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்த கடனே இல்லாம, ஒரு பைசா கடன் இல்லாம. இதெல்லாம் ஆண்ட சில நன்மைகள். ஆனா ஒரு சின்ன காரியத்துக்காக பின்வாங்கி போனார்கள். சபையில் அவ்வளவு நன்மை பெற்றுக்கொண்டவர்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் பின்வாங்கி போனாங்க. பின்வாங்கி போனதுக்கு அப்புறம் கவனிங்க, பிசாசு பிடிச்சிருச்சு, திருப்பி அந்த கிரி வந்துருச்சு. போனதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அது புத்தி சுவாதீனம் அப்படி எல்லாம் இல்லாங்கல, பிசாசு கிரிய. நைட் தூங்க முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல. இதுல கேள்விப்பட்டு நானே வீட்டுக்கு போனேன். அவன் கூப்பிடல, நானே போனேன். நான் கேட்டேன், பிரதர் ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, எப்படி இருக்கீங்க? நாம உட்கார்ந்து பேசி, அந்த பழைய சபையில் இருக்கும்போது வெளியே போனவங்க, நான் போய் பேசி திருப்பி இங்க கூப்பிட்டு வந்தேன். இதுக்கு இடையில அவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்க எப்படியாவது முழுசு இந்துக்குள்ள வந்துடணும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கோயிலியா போய் அங்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. நான் சொன்னேன், வாங்க. அப்ப இவங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது 2 வெளிப்பாடு கொடுத்தார். சொல்லுங்க, 2 வெளிப்பாடு. கவனிங்க, எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக சொல்றேன் நான். 2 வெளிப்பாடு கொடுத்தார். அப்ப என்ன வெளிப்பாடுனா, இவங்க திருப்பியும் வந்தது, எனக்கு இந்த பிரச்சனை நீங்கணும், என்ன நீங்கணும், இந்த நான் இப்ப அனுபவிக்கிற இந்த வேதனை என்ன செய்யணும், நீங்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க இல்லையா? திருப்பி ஆண்டவர் ரட்சகரு, ஆண்டவர் ஏற்றுக்கணும், ஆண்டருக்காக வாழணும், ஆண்டு சித்தம் செய்யணும், திருப்பி ஆண்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற என்ன செய்யல, வரல. இவங்க நல்ல சுகத்தை கொடுத்தாலும் திருப்பி எங்க போயிருவாங்க? அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இவங்களும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க, போயிருவாங்க. அதனால
இவங்களுக்காக ஜெபிக்கிறது என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. சொன்னது யாரு? கர்த்தர் வெளிப்பாடு. 2 வெளிப்பாடு. நீ தங்க வச்சு இதே இடத்துல தான் பழைய மேட்டு தங்க வச்சு அவங்க எல்லாம் 2 நாள் 3 நாள் தங்க வச்சு நான் ஜெபம் பண்ணி, ஆனா ஒண்ணும் நடக்கல. இங்க இருக்கும்போது நல்ல சுகத்தை பெற்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போயிட்டாங்க. அவங்க போய் என்ன செஞ்சாங்க? இந்து கோயில் முன்னாடி நின்று அவங்க எல்லாம் பூஜை பண்ணி, நான் இப்படிப்பட்ட பெயர்ல இருந்து இனிமேல் என்ன செய்யறேன், நான் இந்துவாக மாறுகிறேன் அப்படின்னு எல்லாம் அந்த அறிக்கையெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி, இனிமேல் யாரும் இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு அறிக்கை பண்ணி போயிட்டாங்க. இதே இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. யாருன்னா சொல்ல மாட்டேன். கவனிய. அப்ப என்ன ஏன் சொல்ல வந்த அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வெளிப்பாடு தான் முக்கியம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் அவங்களுடைய ஃபியூச்சர் பாக்குறாரு. எதை பாக்குறாரு? எதை பாக்குறாருங்க? ஃபியூச்சர் பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் ஃபியூச்சர் என்ன எதிர்காலத்துல என்ன பாக்குறாரு? இவங்க என்னுடைய வழிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. என் திட்டத்துக்கு சொல்லுங்க, இவங்க வரமாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. என்னுடைய பாரத்து மேலேயோ என்னுடைய திட்டத்து மேலேயோ இவங்களுக்கு என்ன இல்ல, அக்கறை இல்ல, அதை பத்தி எண்ணம் இல்ல. அதனால இவங்களுக்கு சுகம் கொடுக்கலாமா? கேட்கறது யாரு? கர்த்தர் கேட்கிறார். இதே கேள்வியை கர்த்தர் உங்கள்கிட்ட எல்லார்ட்ட கேட்கிறார். சொல்ல வர்றதுதான் இதே கேள்விய இங்க அமர்ந்து இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கேட்கிறாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு கர்த்தர் திட்டத்தை மேல அக்கறை? சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, இந்த பொய் பேசல வச்சுக்காதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆண்டவர் எல்லாரும் என்ன வச்சிருக்காரு? பிளான் வச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு முக்கியம். அந்த பிளான் நிறைவேறதுக்காக உங்க மேல அவ்வளவு பலனையும் கிருபையும் எல்லாம் வச்சிருக்காரு. அதுக்குண்டான வரம், அதுக்குண்டான கிருபை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இன்பில்ட். சொல்லுங்க. இப்போ இங்க கீபோர்ட்ல வாசிக்கிறோம், சும்மா 4 பாட்டு வாசிக்கும் போது 4 டம்மு டம்முன்னு அடிக்குது, 4 இப்படி வாசிக்கிறோம். இதுதான் இதுதான் இதனுடைய திறமை நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல, இதுல நீங்க இதை விட பயங்கரமா எவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு. சொல்லுங்க. அது முழுமையா என்ன செய்யல, வெளியே வரல, இன்னும் நிறைய பீட்டை மாத்த முடியும், இதுல நிறைய செட் பண்ண முடியும், நிறைய சாங் ஸ்டோர் பண்ண முடியும், எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இன்னும். ஆனா முழுமையா என்ன செய்யல, வெளியே கொண்டு வரல. இதே போலதான் எனக்குள்ள உங்களுக்குள்ள பல திறமை இருக்கு, கிருபைகள் இருக்கு, ஆண்டவர் இருக்குன்னு வச்சிருக்கிறாரு. அந்த எறும்புக்கு தன்னை காட்டில் 50 மடங்கு வெயிட் தூக்க முடிய அளவுக்கு பலன் யாருக்கு இருக்கு? எறும்புக்குள்ள இருக்கு. அதே போல உங்களால இன்னும் பல காரியங்களை செய்ய முடியும், பல சாதனை ஆண்டவர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கு. எதுக்கு அந்த கிருபை கொடுத்தாரு? எதுக்கு? அவர் திட்டத்தை நிறைவேற்றுறது. ஏன்னா அவர் திட்டத்துல எல்லாம் அடக்கம். ஆமென் சொல்லுங்க. ஆனா நானும் நீங்களும் அந்த திட்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் போட்ட எனக்கு என்ன பிளான் வச்ச எனக்கு என்ன வேணும்? டெய்லி 3 நேரம் சாப்பாடு வேணும், வாரத்துக்கு 2 நேரம் சிக்கன் வேணும், 2 வேளை பிரியாணி வேணும், 4 வேளை சில்லி கிடைச்சிடணும், டெய்லி எனக்கு என்ன செய்யணும்? ஃபிஷ் கறி வேணும். அப்புறம் சொல்லுங்க, இதெல்லாம் வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல வீடு வேணும், எல்லாம் வேணும். இது எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, யாரும் எனக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாது, அப்படி நல்லா இருக்கணும். ஆண்டவரே போதும், ஆண்டவரே நல்ல வயசாகும் போது என்ன செய்யும்? சுகமா எடுத்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க. இதுதான் உயிர் கொடுத்தனா? கேப்பறல ஆண்டவரே, இதுதான் உனக்கு உயிர் கொடுத்தனா? இவ்வளவு நான் சிலுவை சுமந்தனா? இதுதான் கஷ்டப்பட்டனா? சொல்லுங்க. இதுக்கு இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் கண்ணை மூடி நீ நல்லா தூங்கும் போது கண்ணை வெளிச்சு அதனை இந்த சேதம் வரக்கூட பார்த்துட்டு இருந்தனா? சொல்லுங்க. இதுக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தனா? சொல்லுங்க. இதெல்லாம் மறந்துடுறோம். இப்ப கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறதுங்க. அது மனுஷன் அல்ல, இந்த சர்ச் பாஸ் அல்ல, உங்களை உண்டாக்கின உங்களுக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார் பெரிய திட்டங்கள். உங்களை அந்த திட்டத்துக்கு நேரம் அழைக்கிறார், கூப்பிடுறாரு.
திட்டத்தை வெளிப்படுத்தணும் விரும்புறாரு. அந்த திட்டத்தில் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. உங்களை இப்ப இருக்கிற நிலைமை காட்டு பல மடங்கு உங்களை உயர்த்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேக ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா அதை குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை. கர்த்தர் பார்க்கிறாரு, இவங்க எதுக்கு தான் வர்றாங்க? பாப்பாரா பார்க்க மாட்டாரா? சொல்லுங்க. அந்த அந்த விசுவாசி கர்த்தர் பார்த்தாரல்ல, இவங்க எதுக்கு தான் வர்றாங்க? இதுக்கு தான் வர்றாங்கப்பா. இதுக்காக நீ உபவாசம் போடாத, இதுக்காக உங்களுடைய பலனை என்ன செய்யாத, வேஸ்ட் பண்ணாத, விட்டு அவங்க விட்டு. யார் சொன்னது? எங்க கர்த்தர் சொன்னது. விட்டுட்டாரு. இதுக்காக உங்களுடைய பலனை என்ன செய்யாத. சொல்லுங்க. நீ கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை விசேஷ விதமாக்கத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. அண்ணால் ஜெபத்துக்கு பதில் இல்ல. கேட்டாரானே தெரியல. ஆனா ஒரு ஜெபம், நீ எனக்கு கொடுப்பீரானால் உமா கொடுக்கிற, நீ எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தீனா உமா கொடுக்கிற அப்படின்னு சொன்ன அவருடைய சித்தத்துக்கு அந்த லைன்ல வந்த உடனே அடுத்த மாசம் பிறந்த அது ஒரு குழந்தை இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பேர் கிருபை பாருங்க. எதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ இந்த ரகசியம் இங்க அடங்கி இருக்கு. நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம எப்போ இறங்கி நம்ம வேலை செய்கிறோமோ, எப்பொழுது ஆண்டுக்கா பிரயாசப்படுகிறோமோ, சொல்றது மட்டும் இல்லைங்க, சொல்றது மட்டும் இல்ல, நம்ம பிரயாசம் படணும், அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் அப்படியே வானத்தை விட்டு இறங்கி வந்துறாரு. சொல்லுங்க. வானத்தில் உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. ஆண்டவர் இறங்கி வந்துருவார். நமக்காக துணை நிற்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்ம நடத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில கர்த்தருடைய அப்படி திட்டத்தின்படியாக எழுப்ப பண்ணும்படியாக கர்த்தர் அநேகரை முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல இருந்து அநேக ஜனங்களா வெளியே கொண்டு போய் உங்களை என்னையும் கர்த்தர் பயன்படுத்த ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் எழுமுனா போதும், ஆண்டவருக்கு எழுமுனா போதும். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? நம்ம யாரும் எழுந்து இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த சத்தியங்களை ஒரு நாள் மறந்துடாதீங்க. இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற அநேக வெளிப்பாடுகள். என் மனசுல அநேக காரியங்கள் அநேக நாட்களாக பதிந்திருக்கிற காரியங்கள். நீ எத்தனை பேர் ஆண்டவர் மேல பாரம்? ஆண்டவர் என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? சதா காலங்களும் என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் தேவை, என் தேவை, என் தேவை, எனக்கு இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மேல